ஹாய் எவ்ரிவன். நேத்து மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நிஃப்டி ஒரு 23,995 அரவுண்ட் 24,000ல மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. ஒரு 97 பாயிண்ட்ஸ் வந்து நெகட்டிவ். நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் என்ன சொல்லியிருந்தோம் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்த்துடலாம். ஸோ ப்ரீவியஸ் டே க்ளோஸ் வந்து இந்த 24,092 இந்த இடத்துல இருக்குது. மார்க்கெட்டில் வந்து அப்சைட் அண்ட் டவுன் சைடு எந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தோம். எந்த ரேஞ்சுக்குள்ளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டியோட எக்ஸ்பெரி வீக்லி அண்ட் மந்த்லி எக்ஸ்பெரி மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சிலேருந்து இந்த பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்டிவ் ரேஞ்சுக்குள்ளே இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? 24,000 டு 24,200 இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கலாம். ஸோ வெரி அக்ரெசிவாக இருக்கிற பட்சத்தில் மார்க்கெட் இதுக்கு மேலே ஒரு 100 பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தோம். அதே போல் டவுன் சைடில் ஒரு 100 பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் சினாரியோ அப்படின்னு சொல்லியிருந்தோம். மார்க்கெட் அதே போலயே ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸில் மார்க்கெட் இந்த இடத்த இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை வந்து மார்க்கெட் வந்து மிட்டிகேட் பண்ணிவிட்டு ஆப் சைடில் போயிடுச்சு. இங்கேருந்து மார்க்கெட் வந்து திரும்ப இந்த இடத்துக்கு மேலே க்ளோஸ் கொடுத்துருந்தா திரும்ப மேலே போயிடுச்சு. திரும்ப இங்கே வந்து ஒரு ஷிஃப்ட் இன் மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை போட்டுட்டு மார்க்கெட் திரும்பவும் இந்த க்ளோஸ் கொடுத்ததுக்கப்புறம் திரும்பவும் மார்க்கெட் இந்த க்ளோஸுக்கு மேலே மார்க்கெட்டால் மேலே போக முடியாதவன் திரும்பவும் கீழேயே வந்துடுச்சு மார்க்கெட். ஓகேங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு கீழே க்ளோஸ் வந்து வைக்க கிடையாது இன்னுமே. ஸோ மார்க்கெட் இந்த பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிட்ட திரும்பவும் வந்தது. திரும்பவும் இந்த இடத்துல க்ளோஸ் வைக்காமல் ஒரு விக்கை மட்டும் கொடுத்துட்டு மார்க்கெட் மேலே போனாங்க. திரும்பவும் இந்த ரேஞ்சுக்கு கீழே க்ளோஸ் வைக்கல. இப்போது இந்த இடத்துக்கு கீழே க்ளோஸ் வந்து இன்னும் வராதனால இந்த இடமும் திரும்ப ஒரு விக்கு. திரும்பவும் இந்த லெவலுக்கு கீழே எப்போ க்ளோஸ் வைக்குதோ அப்போ தான் மார்க்கெட்டில் வந்து க்ளோஸே. ஸோ இன்னுமே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இதுதான் வந்து லோ. இந்த லோவுக்கு கீழே திரும்பவும் க்ளோஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ மார்க்கெட் மேலே போயிடுச்சு. ஓகேங்களா? அப்போது மார்க்கெட் நேற்று நம்ம என்ன ரேஞ்ச் சொன்னோமோ அந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் பர்ஃபெக்டாக மார்க்கெட் வந்து போயிட்டு இருந்திருக்கு. இப்போ இன்றைக்கி என்ன ரேஞ்சில் இருக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தலாம். ஃபுல்லாகவே கிளியர் பண்ணிவிடுவோம். கிளியர் பண்ணாலும் திரும்பவும் ஆல்மோஸ்ட் அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் நம்ம ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும். மார்க்கெட் வந்து க்ளோஸ் எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரவுண்ட் ஃபிகர் 24,000. அடுத்து 23,995.70. இதுதான் க்ளோஸு. ஓகேங்களா? ஸோ க்ளோஸை மார்க் பண்ணிட்டோம். அடுத்து மார்க்கெட் எங்கே போகலாம்? ஓகேங்களா? ஸோ 5 மினிட்ஸ்லேயே போய் நம்ம கொடுத்துருவோம். ஜஸ்ட்டு ஃபஸ்ட் லெவலாக பார்த்தீங்கன்னா 24,000க்கு மேலே மார்க்கெட் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல ஒரு இடம் இருக்குது. கரெக்டுங்களா? பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இந்த இடத்த ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இந்த இடத்த ஃபில் பண்ணவே இல்லை. ஆக்சுவலாக இன்னும் கொஞ்சம் டைம் இருந்திருந்தால் கண்டிப்பாக இந்த இடத்த மார்க்கெட் வந்து ஃபில் பண்ணி ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஒன்று. இப்போ இந்த லெவலுக்கு மேலே அப்போ 24,050க்கு மேலே மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா அடுத்த லெவல் ஆஃப் மார்க்கெட் 24,072. ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் ஒரு 150 இந்த ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் போகிறதுக்கு வந்து பாசிபிள் இருக்குது. 24,150. இந்த 24,150க்கும் மேலே மார்க்கெட் இருந்தால் இங்கேருந்து ஒரு 70 பாயிண்ட்டு. ஓகேங்களா? இதுதான் இன்றைக்கி அப்சைட் ரேலிக்கான சினாரியோஸ். ஸோ இந்த இடத்தையும் மார்க்கெட் பிரேக் அவுட் கொடுத்தாங்க அப்படின்னா இங்கே இருக்கிற கேப், இந்த கேப்புக்கு வர்றதுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அது எந்த ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஒரு 24,370 to 400, 24,400 அந்த ஜோன் வரைக்கும் இருக்குது. ஒருவேளை மார்க்கெட் டவுனில் இருக்காங்க அப்படின்ற சினாரி எடுத்துப்போம். ஸோ கிஃப்ட் நிஃப்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஃப்ளாட்டாக தான் இருக்குது இப்போதைக்கு மார்க்கெட்டு. ஸோ அதனால் கிஃப்ட் நிஃப்டிக்கிட்ட நம்ம போகலை. ஓகே, இப்போது ப்ரீவியஸ் டேவோட க்ளோஸுக்கு கீழே நிஃப்டி சஸ்டைன் ஆகுறாங்க அப்படின்னா மார்க்கெட்டில் ஃபஸ்ட் லெவல் இந்த ஜோனையும் பார்க்கணும். இந்த இடத்துக்கு மேலே கீழே வந்து
க்ளோஸ் வைக்குதா இல்லை இந்த இடத்துல மார்க்கெட் வந்து திரும்புதா அப்படிங்கிறத. அந்த ரேஞ்ச் எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 23,000 நேத்தியோட லோ 23,575 ஓகேங்களா. இந்த லோவுக்கு கீழே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகிட்டாங்க அப்படின்னா ஸோ மார்க்கெட் வந்து அடுத்த லெவல் இங்கே போக வாய்ப்பு 23,850 ஓகேங்களா. ஸோ 23,850யும் மார்க்கெட் க்ளோஸ் பண்ணுறப்போ அதுக்கும் கீழே இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஸோ கொஞ்சம் குரூஷியல் லெவலாக ஒர்க் பண்ணுற சான்சஸ் இருக்குது. இடையிலேயே ஒரு கீ லெவல் பார்த்திங்க அப்படின்னா 900லேயே இருக்கும். நம்ம நேற்றே கொடுத்துருந்தோம் இந்த 900 கிட்ட ஒரு இன்சைட் பார் இருக்குது. ஸோ ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது அப்படிங்கிறத கரெக்டாக. ஸோ இந்த இடம் 23,900 பிரேக் அவுட் கொடுக்கும்போது மார்க்கெட் வந்து 23,850 இந்த ஜோனுக்கு 800 to 850 இந்த ஜோனுக்கு வந்து மார்க்கெட் வர்றதுக்கான பாசிபிள் இருக்குது. அப்போது மார்க்கெட் வந்து இன்றைக்கி வந்து 23,950க்கும் கீழேயும் 24,050க்கு மேலேயும் மார்க்கெட் இருந்தது அப்படின்னா மார்க்கெட் வந்து அப்சைட் போகிறதுக்கான பாசிபிள் இந்த ஜோனுக்கு மேலே அப்சைடு மார்க்கெட் வந்து இந்த ஜோனுக்கு கீழே டவுன் சைட் இருக்கிறதுக்கான பாசிபிள் இருக்குது. அப்போது இந்த இப்போ இருக்கிற க்ளோஸ்லேருந்து 50 பாயிண்ட்ஸ் மேலே இருந்தால் மார்க்கெட் வந்து அப்சைடில் போகிறதுக்கும் 50 பாயிண்ட்ஸ் கீழே இருந்தால் மார்க்கெட் வந்து டவுன் சைடில் போகிறதுக்கான சினாரியோஸ் வந்து இன்றைக்கி மார்க்கெட்டில் இருக்குது. மார்க்கெட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ ஹரிவான்.